அந்த காசை காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்றணும், அவங்க எப்படி மாட்டிக்காமல் இருக்கணும். யோசிச்சு பாருங்க. உதயநிதி மட்டும்தாங்க அப்ஸ்காண்ட் ஆகலை, மற்ற அவர் கூட இருக்க அத்தனை பேர் அப்ஸ்காண்ட் ஆனாங்க. லண்டன்னாங்க, அங்கன்னாங்க, இங்கன்னாங்க. இப்போ மக்கள் விரும்புறது இல்லைங்க. மக்கள் என்னைக்குமே இந்த அளவுக்கு ஊழல், இந்த அளவுக்கு அதிகார துஷ்பிரயோகம், ஒரு அதிகார திமிரு, இதெல்லாம் என்னைக்குமே விரும்ப மாட்டாங்க. மக்கள் உறுதியா 2026ல இவங்களை எதிர்த்து வாக்களிப்பாங்க. நான் என்னன்னா, விஜய் வந்தாரு, விஜய் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் நான் உறுதியா நினைச்சேங்க. ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய மனிதரா நான் என்ன நினைச்சேன்னா, ஓகே இந்த மனிதர் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவார் அப்படின்னா, அவருக்கே இம்பாக்ட் கிரியேட் பண்ணிக்க மாட்டேன்றாரு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. அவர் என்ன சார், நீங்க ஒரு ப்ரொட்டஸ்ட்டுக்காக வரீங்க, ஒரு சென்சிட்டிவ் மேட்டர் பாஸ். அஜித்குமார் கஸ்டோடியல் டெத் இஸ் a வெரி சென்சிட்டிவ் மேட்டர். அந்த இடத்துல நாங்க இருந்திருந்தா என்ன பண்ணியிருப்போம் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க பண்ணல. ஆனா பாஸ் நாங்க என்ன பண்ணணுமோ பண்ணிட்டோம். எங்களுடைய அலைன்ஸ் மேஜர் பார்ட்னர் ஏடிஎம்கேங்க. லெட்ஸ் பி வெரி கிளியர். தனித்து ஒரு முடிவு எங்களால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. அப்படி எடுக்க முடியாது. எடுக்கவும் மாட்டீங்க. தட்ஸ் நாட், அது தவறு. ஓகே. எடுக்க மாட்டோன்ற கிடையாதுங்க, தவறுங்க. நீங்க அலைன்ஸ்னு வந்த அப்புறமா கூட்டு முயற்சியா தான் இருக்கணும். எடுத்தப்ப நான் சொல்லிட முடியாது. இப்போ நான் முன்னாடி கொடுத்த இன்டர்வியூக்கும் இன்னைக்கு நான் கொடுக்கக்கூடிய இன்டர்வியூக்கும் ஒரு 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 பார்த்து வார்த்தையை பார்த்து தான் விடுவேன். அதுதான் தர்மம். அது பிடிக்கலன்னா நீங்க இந்த தொழில் நீங்க செய்யக்கூடாது. வேற ஏதாவது தொழில் பண்ணிக்கலாம். நீங்க உடனே சொல்லுவாங்க தொழிலா காசு சம்பாதிக்க போறீங்க. இதுவும் ஒரு தொழில் தான். மக்கள் சேவை ஒரு தொழில் தான். காசு சம்பாதிக்கிறது கிடையாது. இதுவும் எந்த அளவுக்கு நீங்க ஒர்க் இது எந்த அளவுக்கு ஒரு உண்மையான தொழில்னா, கடவுளுக்கு நீங்க செய்யக்கூடிய பூஜை எந்த அளவுக்கு உன்னதமானதோ அந்த அளவுக்கு உன்னதமானது தான் இந்த பாலிடிக்ஸ் என்ற தொழில்.